இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ். Get your term plan now. For more information, call 9150430563. பிக் பாஸ் சீசன் 9 எபிசோட் 24 டே 23. பாரு வந்து திவாகர் கிட்ட இது வரைக்கும் நான் உன்னை ஏதாவது ஹார்ட் பண்ணியிருந்தா சாரின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. கமருதன் வந்து இண்டிவிஜுவலே ப்ளே பண்ண மாட்டான் அப்படின்ற மாதிரி பாரு சொல்லிட்டு இருந்தாங்க. ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட இருந்து வாங்கிட்டு போன எல்லா திங்ஸும் கிச்சன் ஐட்டம்ஸ் கொண்டு வெளியே இருந்த ஆள் வந்து எடுத்துட்டு வந்துட்டாங்க. அது எல்லாமே இவங்க வின் பண்ணி தான் வாங்கணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நம்ம பிரவீன் வந்து வீட்டு தலையானால எல்லா மார்னிங்கும் பாசிட்டிவ் வேர்ட்ஸோட ஸ்டார்ட் பண்ணுன்ற மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி வச்சுருந்தாரு. அதில் கமருதீன் ஒரு வேர்ட் பேசினாரு. அப்புறம் நம்ம திவாகர் பேசினாங்க. அவங்க ரொம்ப லென்த்தாக பேசிட்டு இருந்தாங்க. எல்லாரும் ஸ்டாப் சொல்லும்போது நம்ம வினோத்தும் சொன்னார். அவர் சொல்லும்போது அவர் வந்து நீங்கள் சொல்லக்கூடாது, நீங்கள் எப்படி என்னை தடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் கத்த, இவர் பைத்தியக்கார வாய முடுறான்னு எப்பயும் போல இவரும் கேட்டார். அது வந்து கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சு. அவர் கத்துனதுக்கு அப்புறம் இவர் வேர்ட் விட்டுட்டார். அப்போ வந்து எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. திவாகரும் சொல்லிட்டு இருந்தார், பிரவீன் நீ ஒன் சைடாக பேசுகிற. அருரா சொன்னாங்க உங்களை ஒரு பாடி ஷேமிங்காக பேசுகிறாங்கன்னாலும் அருரா நீங்களும் இதை பண்ணது தப்பு தான் அப்படின்ற மாதிரி அருரா சொன்னாங்க. திவாகர் நீ தப்பா சொல்ற, நடிக்கிறன்ற மாதிரி அவர்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. நம்ம பிரவீன் வந்து ஆர்மின்னு சொன்னோன்னா பிக் பாஸும் ஆர்மி ஆஃபீஸ்ன்னு நினச்சிட்டு யூனிஃபார்ம்லாம் அனுப்புனேன், நீங்கள் மேற்கொண்டு எதுவுமே பண்ணலன்னு சொன்னார். அதுக்கப்புறம் செக் பண்ண சொன்னாங்க, நோ மேக்கப் இருக்கா, அவங்க லிப் கிளாஸ் எதுவுமே போடாமல் இருக்கணும், இதை டெய்லியும் செக் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போது வீட்டுத்தலை வந்து அவரே அதை இன்னும் மேம்படுத்திக்கலாம் ஆர்மி ஆஃபீஸ் மாதிரி அப்படின்ற மாதிரி அவர் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் போட்டுட்டு இருந்தார். இப்போ நம்ம தலைவி உள்ள வந்து நீங்கள் அதை போடுறீங்களா, நீங்கள் அதை எப்படிலாம் போடுறீங்கன்ற மாதிரி பாரு கேட்டுட்டு இருந்தாங்க. நான் தான் போடுறேன், என்னோட வீக் அப்படின்ற மாதிரி, எந்த வீக் நான் தலைன்றதுனால இப்படிலாம் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பிரவீன் சொல்லிட்டு இருந்தார். அப்போது விஜய் பாரு வந்து வாயை மூடிட்டு உட்காரு அப்படின்னு சொல்ல, இதுவும் போயா நீ சொல்கிறதெல்லாம் கேட்க முடியாது அப்படின்ற மாதிரி பாருவும் சொல்லிட்டாங்க. மிலிட்ரி ரூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணக்கூடாதுன்னு பிரவீன் சொல்லும்போதும் பாரு வந்து போடா அப்படின்ட்டு உட்காந்துட்டாங்க. அப்போ வினோத் வந்து அவங்க எப்படி வாடா போடான்னு சொல்லலாம், அவங்க உடனே சாரி கேட்கணும்னு சொன்னாங்க. பிரவீன் ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்காங்க, சாரி எல்லாம் எந்த ஆர்குமெண்ட்ஸ்லையும் கிடையாது இனிமே அப்படின்ற மாதிரி. வினோத்துக்கும் பாருக்கும் நீ இதெல்லாம் உடனே வந்துருவியே அப்படின்ற மாதிரி வினோத்தும் பாருவும் ஆர்குமெண்ட்ஸ் போகிறாங்க. பிக் பாஸ் அப்போ வந்து கண்டென்ட்ன்ற வேர்ட் யூஸ் பண்ணாதீங்க, நீங்கள் ரியாலிட்டிக்காக இருக்கீங்க, உங்கள் எமோஷன்ஸ் உங்களோட முரண்பாடு, உங்கள் சண்டை, உங்கள் அழுகை எல்லாமே இங்கே வந்து ரியாலிஸ்டிக்காக இருக்குது அப்படின்ற அதை நம்ம தலையாக சொல்லணும். இவங்க உண்மையாகவே அழுகிறாங்களா, சண்டைக்கு அழுகிறாங்க, இல்லை வாங்கின காசுக்கு கூவுறாங்களா, அதுக்கும் மேலே கூவுறாங்களா, நம்ம தான் சொல்லணும். அந்த ப்ராப்ளம் பேசினதுக்கப்புறம் கமருதீன், திவாகர், கலை, நம்ம பார்வதிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் வினோத் சொல்லுவார் பாருங்களா, அவருக்கு நாமினேஷனில் இருந்த 5 ஓட்டும் என்னால் தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கன்னு தான் சொல்லிட்டு இருந்தார். உடனே எங்கேருந்தோ வந்த வினோத்தை உன்னோட சீன்லாம் என்கிட்ட போடாத அப்படின்ற மாதிரி ரூடாக பேசுகிறாரு. என்ன உன்னோட சீன்லாம் என்கிட்ட போடாத, ஏன் வாயி நான் என்ன வேணால் பேசுவேன், எங்கே வேணால் பேசுவேன், உனக்கு என்ன அப்படின்ற மாதிரி. ஆல்ரெடி பாரு கூட சேர்ந்ததுனால தான் கமருதனுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வருதுன்ற மாதிரி வினோத் இன்டெரக்டாகவும் சொல்லிட்டு இருந்திருக்காரு. கனியும் வந்து கமருதனும் பார்வதியும் பார்த்து மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்னு, அவங்க என்ன கப்பிள்ஸா, இது என்னடா ஷோன்ற மாதிரி நம்மளுக்கே டவுட் வரும், இது பிக் பாஸ் தல அப்படின்ற மாதிரி. பாரு வந்து எல்லாரு கூடயுமே இருப்பாங்க, எவ்வளோ சண்டைக்கு போகணும், யார் சண்டை ஆப்போசிட்டாக நிற்கிறாங்களோ அங்கே நிற்பாங்க நம்ம பாரு. இவங்களுக்கு தான் அவங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி தெரியல, அவங்க இண்டிவிஜுவலான போட்ட சண்டை தான் அதிகம். அப்புறம் வினோத்தை காம்ப்ரமைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்புறம் வினோத்தும் கமருதனும் பேசிக்கிறாங்க. துரோகம் பின்னாடி குத்துனா பேசு, ஏதாவது உனக்கு எடுத்து சொன்னால் கூட கேட்க மாட்டேன், நானே இவ்வளோ உன்னை விட அதிகமாக கத்திக்கிட்டு இருந்தேன், நானே அமைதியாயிட்டேன், நீ என்ன மச்சான் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே வினோத் வந்து காம்ப்ரமைஸ் ஆகிட்டார். பாருவும் பிரவீனும் அதுக்கப்புறம் மார்னிங் நடந்ததை பற்றி பேசிக்கிறாங்க. அப்போ பாரு கேட்குறாங்க, இன்னைக்கு நீங்கள் சாரி வேண்டான்னு சொல்கிறீங்களா, இந்த கான்செப்ட் வேண்டாம், நேற்று கனி சாரி கேட்க சொல்லும்போது நீங்கள் சொல்லவே இல்லை. ஆமாம், பிரவீன் வந்து சொல்லவே இல்லை, சாரி கேட்க சொல்லாதீங்க, அதுக்கு பதில் வேற ஏதாவது வேணா நீங்கள் பண்ண சொல்லுங்கன்ற மாதிரி அந்த இடத்துல அவர் சொல்லவே இல்லை. நார்மலாக தான் இருந்தார். நீங்கள் அதை எடுத்து கொடுங்கன்ற மாதிரி தான் சொன்னார். நார்மலாக தான் இருந்தார். பாருக்கும் பிரவீனுக்கும் ஆர்கியூமெண்ட் ஆச்சு. நான் வாடா போடான்னு உன்னை எப்பயுமே தான் கூப்பிடுவேன், நார்மலாக பேசும்போதும் கூப்பிடுவேன், நீ அந்த இடத்துல மட்டும் இப்படி பிஹேவ் பண்ணுற, ஆனால் ஃபஸ்ட்டு வாயை மூடிட்டு உட்காரு அப்படின்னு சொன்னது நம்ம பிரவீன் தான். அப்புறம் பாருவை பார்த்து அவர் ஃப்ளாப் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு, இது சரியான டூப்புன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கொஞ்சம் அப்படி தான் பேசிக்கிட்டாங்க. இவங்க கிட்டேருந்து வாங்கிட்டு போன திங்ஸ் எல்லாம் லாக்கரில் இருக்கலாம், அதில் வந்து அதுக்காக ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தாங்க. இதை வந்து டைரெக்டாக சூப்பர் டீலக்ஸ் அண்ட் பிக் பாஸ் டீம் மோத போது ஒரு டீமில் 3 மெம்பர் இருக்கணும்.
சூப்பர் டீலக்ஸ்லேருந்து வினோத், கனி, எஃப்ஜே, பிக் பாஸ்லேருந்து துஷர், பாரு, கெமி. இதில் வின் பண்ணோம். சின்ன சின்ன டாஸ்க் கொடுத்துருந்தாங்க. அதில் ஆனால் சூப்பர் டீலக்ஸ் தான் வின் பண்ணிச்சு. 1000 பாயிண்ட்ஸும் வின் பண்ணிச்சு. ஆனால் அது அவங்களுக்கு பிரோஜனமே இல்லாமல் போச்சு. அதை நான் அப்புறம் சொல்கிறேன். நம்ம பாருவும் திவாகரும் பேசிக்கிறாங்க. கமருதன் ஒரு வேலையை பார்த்துட்டு போயிட்டான். நான் ஏதாவது பேசினேன்னா அது அவன் பேசுகிற மாதிரி பேசுகிறான், அப்புறம் டச் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி. தோழரே நீங்கள் எல்லாமே வந்து ஒரு ஹெல்தி பவுண்ட்ரிஸில் இருங்கன்ற மாதிரி பாருவும் சொல்லிட்டு போயிருக்காங்க. பலூன் அக்காவை பற்றியும் ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அவங்க பாய்ஸோட எல்லாரு கூடயுமே க்ளோஸாக இருக்காங்க. அவங்க கிட்ட பண்ணுறாங்கன்னா ஓகே, ஆனால் அவங்க கிட்ட இப்படி பிஹேவ் பண்ணுறானா, நீ லிமிட்டில் வச்சுக்கோ பாரு அப்படின்னு. ஆமாம்மா நான் லிமிட்டில் தான் வச்சுக்கிறேன், ஏதாவதுனா டச் பண்ணி பேசுகிறான் அப்படின்ற மாதிரி 2 பெண்கள் கான்செப்டில் கொண்டு வரான் அப்படின்ற மாதிரி நமக்கு அமிர்தை பற்றி பேசுகிறாங்க. அருரா வந்து உண்மையாகவே பாய்ஸ் கிட்ட ரொம்ப க்ளோஸாக அப்படி தான் பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம திவாகரே சொல்கிறாரு. சூப்பர் டீலக்ஸ் வின் பண்ண 1000 பாயிண்ட்ஸ்க்காக அவங்களுக்கு லாக்கர் ஓப்பன் ஆகும். அவங்க அதுலேருந்து திங்ஸ் எடுத்துகிட்டு வரணும். ஆனால் கரெக்டாக 1000 பாயிண்ட்ஸுக்கு எடுத்துகிட்டு வரணும். அதுக்கு மேலே எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அவங்க என்ன திங்ஸ் வச்சுக்கணும்னு அவங்க டிசைட் பண்ணக்கூடாது. பிக் பாஸ் ஹவுஸ் தான் டிசைட் பண்ணோன்னாங்க. இவங்க உடனே 4000க்கு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதனால பிக் பாஸ் ஹவுஸ் தான் இதை வந்து டிசைட் பண்ணாங்க. ஆனால் பிக் பாஸ் ஹவுஸில் இருக்கவங்களே முழுசாக டிசைட் பண்ணல. இவங்கள்ட்ட கேட்டு இவங்களுக்குள்ளே ஒரு டீல் வச்சுக்கிட்டாங்க. இது ஆக்சுவலி ஃபுல் அண்ட் ஃபுல் இண்டிவிஜுவலிட்டிக்காக கேம் விளையாடணுன்றதுக்கு தான். டாஸ்க்குமே இண்டிவிஜுவலாக தான் பண்ணாங்க. குரூப்பிசமாக இருந்தாலும் அவங்கவுங்க இண்டிவிஜுவலாக என்னன்ற மாதிரி தெரியணுன்றதுக்காக தான். இவங்க சூப்பர் டீலக்ஸில் கேட்டு தான் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு தேவையானதில் ஒரு 350 எடுத்திருக்காங்க. இவங்களுக்கு ஒரு 650 எடுத்துக்கிட்டாங்க. மெம்பர்ஸ் வந்து இந்த சைடு அதிகம். அட் சேம் டைம் இவங்க அந்த 350மே வந்து ப்ரொவைட் பண்ணும் இல்லை. அவங்க வின் பண்ணாலும் அவங்க அதை லூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து கேமாக பார்த்தா அப்படியே ஆப்போசிட்டாக தான் விளையாடணும். அதுக்குமே சொன்னார், நீங்கள் இந்த குரூப் மென்டாலிட்டிலேருந்து போகல, அதே குழியில் தான் நீங்கள் திரும்ப போய் விழுகுறீங்க அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் அட்வைஸ் பண்ணியிருந்தார். அந்த இடத்துல வியானா கிட்ட பிரவீன் வந்து ஒரு ரூடான ஒரு ஆட்டிடியூட் காட்டினார். எப்பயுமே வியானாவுக்கும் பிரவீனுக்கும் இந்த பாடி லாங்குவேஜ் ஆட்டிடியூட் இதில் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கு. அகெயினும் வியானா அதை வந்து பேச ட்ரை பண்ணும்போது பிரவீன் இப்படி பண்ணிட்டு இருந்தார். வியானா அவங்க எக்ஸ்ட்ரீம் போயிட்டு அழுதுட்டு ஓகே, ஆனால் நீங்கள் எனக்கு வீடு தலை இல்லை, மற்றவங்களுக்கு வேணால் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வியானா போயிட்டாங்க. அப்புறம் கெமி சொன்னாங்க, நீங்கள் சொல்கிற விஷயம் எல்லாமே ஓகே, பட் சொல்கிற வே வந்து தப்பாக இருக்குது. அவரோட குரல், அவரோட அப்பீரன்ஸ் எல்லாமே ரூடாக இருக்குது, ரொம்ப ரூடாக இருக்குது. அது வந்து பர்டிகுலர் பர்சன் கிட்ட மட்டும்தான் வெளிப்படுதோன்னு எல்லாருக்கும் தோணுது. எல்லார்கிட்டையுமே அவர் அப்படி பிஹேவ் பண்ணுறதில்ல, சர்டன் பர்சன் கிட்ட மட்டும்தான். மற்ற டைம்லாம் ரொம்ப காமா அப்படிலாம் பிஹேவ் பண்ணுறாரு. இவரும் பயோப்சி தலையாக இருப்பாரோ ஒரு டவுட் இருக்குது. பார்ப்போம். 2 days தான் முடிஞ்சிருக்கு. இந்த வீக் வரைக்கும் தலை என்னென்ன பண்ணுறாருன்னு. மிலிட்ரி ஆஃபீஸ் மாதிரி இல்லை, மென்டல் ஆஃபீஸ் மாதிரி இருக்குது இந்த சீசன். லெட்ஸ் see போக போக எப்படி இருக்குன்னு. பிரவீனுக்கு அடங்காத பாரு வின் பண்ணி யூஸ் ஆகாதனால செம்ம கானில் இருக்கானுங்க சூப்பர் டீலக்ஸ். இந்த டாஸ்க் எப்படி போகுது, இன்னும் என்னென்ன லாக்கர்லேருந்து எடுக்கிறாங்க. வைல்ட் கார்டு என்ட்ரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். வைல்ட் கார்டு என்ட்ரி இருக்குது. 3 பேர் என்ட்ரு ஆகுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து திவ்யா கணேஷ். இவங்கள ஜெனின்னு சொன்னால் தெரியும், நம்ம பாக்யலட்சுமியோட மூத்த மருமகள். இவங்க உள்ளே இருக்கவங்கெல்லாம் வந்து ஃபயராக இருக்காங்க, பட் டாஸ்க்குன்னு வந்தால் 0வாக இருக்காங்க. நான் அப்படி கிடையாது, அவங்கவுங்க முகத்திலே அவங்க கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு, உள்ளே போய் அப்படி இப்படின்றாங்க. பார்ப்போம். கேன் வந்து பிரஜன், இவரே நம்ம விஜய் டிவியில் சீரியல்ஸ்லாம் பார்த்துருப்போம். இவரும் உள்ளே இருக்கவங்களுக்கு மரியாதை தெரியல, வாயடக்கம் இல்லை, அவங்களுக்கு ஒழுங்காக நடந்துக்க தெரியலன்ற மாதிரியாக சொல்கிறாரு. அவங்க போட்டிருக்க மாஸ்க்கை நாங்கள் கிழிக்கிறோம் அப்படின்னு. இவர் உள்ளே போய் கிழிக்கிறாரா இல்லை வெளியே இவரை கிழிக்கிறாங்களான்னு நமக்கு உள்ளே போனால் தான் தெரியும். தேர்ட் வந்து நம்ம அந்த வளர்ந்த மனிதர், அவரும் வந்து வெளியே இருக்க கேம்லாம் பார்த்துட்டு நான் உள்ளே போய் விளையாட போகிறேன். எல்லாரும் தான் இண்டிவிஜுவல் கேம் உள்ளே விளையாடுறேன்னு சொல்லிட்டு பல முகத்தில் அவங்க கேமே அவங்க விளையாடுறதில்ல. பட் நான் வெளியே இருந்துட்டு உள்ளே போகிறேன், நான் ரிவர்ஸ் பண்ணுவேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இருக்கிறவங்களே நம்மளை ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வேற போய் ஆல்ரெடி டீசென்ட் கைஸாக இருக்காங்க. இவங்களுக்குள்ளே போய் இவங்களும் என்ன ஆக போகிறாங்கன்னு பார்ப்போம். லெட்ஸ் see. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக போகும் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நல்லா கொளுத்தி போட்டிருக்காங்க இந்த சீசனை. பார்ப்போம் எப்படி எரியுதுன்னு.